சிறிய இடமாக தெரியலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 10 டன் மருத்துவ கழிவுகளை எரியுலையில் எரித்து அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் இருந்து எல்லா தனியார் மருத்துவமனைகளிலிருந்தும் மருத்துவ கழிவுகளை இங்கே கொண்டு சேர்க்கப் போகிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தை இந்த சிறிய கிராமத்தினுடைய தலையிலே வைக்கிற ஒரு சூதான முயற்சி. இதிலே 10 டன் இருக்கிற போது அவர்கள் சொல்லியிருக்கிற 5 மாவட்டங்களை சேர்ந்த கழிவுகள் மட்டும்தான் வருமா, அல்லது பல்வேறு இடங்களிலே நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். அவர்கள் ஊரிலிருந்து மருத்துவ கழிவுகள் மட்டுமல்ல, கோழி கழிவுகள் உட்பட நம்முடைய எல்லையிலே கொட்டிவிட்டு செல்கிறார்கள். வெளிநாடுகளிலே அவர்கள் மருத்துவ கழிவுகளை இப்ப நம்மை விட அறிவியலில் தொழில்நுட்பத்தில் உயர்ந்திருக்கிறவர்கள், வளர்ந்திருக்கிறவர்கள். ஆனால் அவர்களெல்லாம் கப்பல் கப்பலாக இந்த மருத்துவ கழிவுகளை ஏற்றி தூத்துக்குடியின் வாயிலாகவும் காரைக்காலின் வழியாகவும் இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட வெளிநாட்டு கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் ஆபத்தான கழிவுகள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அது இந்த கழிவுகளை எரிக்கிற போது உருவாகிற டயாக்சின், ஃபியூரான் போன்றவை, அதிலிருந்து கழிவாக வரக்கூடிய இந்த மெர்க்குரி, காட்மியம் போன்றவை நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும். காற்றிலும் சரி, தண்ணீரிலும் சரி அதற்கான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே தமிழ்நாடு அரசு அமைதியான முறையில் இங்கே ஊராட்சியிலே கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் அனைத்து கட்சியினரும் என்ற வேறுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கூட்டத்திலே சொன்னதற்கு பிறகும் கூட தமிழ்நாடு அரசு சும்மா இருப்பது சரியல்ல. எனவே உடனடியாக இந்த பாரத் இந்த எரிவுலையை பிசானத்தூரில் நிறுவுவது என்ற முடிவை தமிழ்நாடு அரசனுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ரத்து செய்து அது நிறுவப்படாமல் ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நன்றி. உங்க பேர்? டி. வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய பேரியக்கம். அருமை நண்பர்களே, சகோதரிகளே, ஒரு நெருக்கடியான தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிசானத்தூரில் இந்த எரியுலை, மருத்துவ கழிவு எரியுலை நிறுவப்படுவது என்பது அது எங்கே நிறுவப்பட்டாலும் ஆபத்தானது என்பதை ஆட்சியாளர்கள் உணராமல் இருக்க முடியாது. உலகத்தில் முன்னேறிய பல நாடுகளில் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்கிற போது, அதற்கான இசைவு கொடுக்கிற போது அதில் உருவாகிற மருத்துவ கழிவுகள், குறிப்பாக அங்கே ஒரு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கிறது என்று சொன்னால், அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடு இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயமாக மிக ஆபத்தான மருத்துவ கழிவுகள் வரும். தொற்று நோய்க்கான இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சர்க்கரை நோயில் அதில் தாக்கப்பட்டவர் பல தொற்றுகளுக்கு வருகிற போது அந்த தொற்று உடல் முழுவதும் பரவாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு உறுப்பை வெட்டி அந்த உயிரை பாதுகாப்பார்கள். அந்த வெட்டப்படுகிற உறுப்பு, அதனுடைய சிறிய பகுதி என்பது எங்கிருந்து வெளியேற்றுவது, எப்படி அதை நீக்குவது, இப்படியான செய்திகள் இருப்பதனாலே தான். அதே போல புற்றுநோய் வந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு இரத்தத்தை மாற்றி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வரும். அதுபோல் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டயாலிசிஸ் என்று சொல்வார்கள். எனவே இப்படியான மிக துல்லியமான, மிக கடுமையான மருத்துவ சிகிச்சைகள் இருக்கிற மருத்துவமனைகளில் அதில் உருவாகிற மருத்துவ கழிவுகள் மிக ஆபத்தானவை.
எனவே அந்த மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொடுக்கிற போது அந்த ஆபத்தான கழிவுகளை அங்கேயே எரியூட்டுவதற்கு அல்லது அதை மாற்றி அமைப்பதற்கு, ரீசைக்கிளிங் என்று சொல்வார்கள், அல்லது மாற்றி அமைப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் அனுமதி கொடுக்கிறார்கள். இங்கேயும் அதுதான் விதி. எந்த சட்டத்தையும் மதிக்காமல் மக்கள் கவனிக்காத, அதிகமாக பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் 5 மாவட்டங்களுக்கு உரிய மருத்துவ கழிவுகளை இங்கே வந்து கொட்டுவது, அதற்கு இந்த பயோ என்ஜினியரிங் என்று இருக்கிற இந்த கம்பெனி மருத்துவ கழிவு எரியுலையை நடத்துவது என்று சொன்னால் இந்த மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க மாட்டார்கள், செய்துவிடலாம் என்று கருதி இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இதில் விழிப்புணர்வு உள்ள தோழர்கள் இதில் உரிய நேரத்தில் கவனித்து இந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஊட்டி ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை உருவாக்கி இருப்பதை நான் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறேன். பல இடங்களிலே இது வந்த பிறகுதான் இது என்ன என்பதை பல பேருக்கு தெரியும். பல ஊர்களில் வந்துதான் இருக்கிறது. இதில் 2016ஆம் ஆண்டு, அதெல்லாம் எழுத்தியெல்லாம் சரியாக தான் வச்சிருக்கிறான். 2016ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் சட்டத்தின்படி மருத்துவ கழிவு எரிவுலைகள் ஒரு இடத்தில் நிறுவப்பட்டால் அது என்னென்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் உண்டு, நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகளிலே மிக முக்கியமானது, நான் அமைக்கிற அமைவிடம், இந்த எரிவுலை அமைக்கிற அமைவிடம் என்பது மக்கள் புழங்காத இடம், வேளாண்மை நடக்காத இடம் என்பதை முதலிலே அவன் அறிவிக்க வேண்டும். ஆனால் நான் காலையில் வந்து உடனடியாக வந்து விட்டேன். காலையில் ஒரு 10 மணி என்று நான் வழக்கமாக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் வந்து பழக்கப்பட்டவன். எனவே 10 மணிக்கு நான் வந்து விட்டேன். வந்த பிறகு அந்த இடத்தை பார்க்க வேண்டும், பக்கத்தில் தான் இருக்கிறது. நான் போய் பார்த்தேன். அது சுற்றிலும் பின்னாலே பண்ணை இருக்கிறது, தொடர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நீர்நிலை இருக்கிறது, பசுமையான இடம், மக்கள் செறிவாக வாழக்கூடிய இடம். இதற்கு மத்தியில் இந்த மருத்துவ கழிவு எரியுலையை உருவாக்குவது என்பது அடிப்படையிலே சட்டவிரோதம். அதனால தான் இடத்தை வாங்குகிற போது அந்த இடத்தை விற்ற உரிமையாளரிடத்தில், நில உரிமையாளரிடத்தில் இதற்காகத்தான் வாங்குகிறேன் என்று சொல்லாமலேயே அந்த கம்பெனிக்காரன் வாங்கியிருக்கிறான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாங்கியிருக்கிறான் சொன்னார்கள். இது இந்த எரியுலைக்காகத்தான் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை வித்திருக்க மாட்டார்கள், அல்லது அதை பக்கத்தில் இருக்கிற விவரம் தெரிந்து கேட்டால் அதை சொல்லி தடுத்திருப்பார்கள். ஆனால் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னால் எதையும் சொல்லாமல், ஏன்னால் பக்கத்தில் பல இடங்களில் இந்த கதிரவன் மின்சார தயாரிக்கிற அந்த தகடுகள் வைக்கிற இடம் இருக்கிறது. அப்படி பல இடங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத இடங்கள் இருக்கிறது. எனவே அதுபோன்று ஏதோ நிறுவப் போகிறார் என்று அப்பாவியாக நினைத்து கொண்டு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல இப்போது எரிவுலை உருவாக்க போகிறோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் அந்த சுற்றுச்சூழல் விதிகளை கடைபிடிக்க முயற்சி செய்தால் முதலிலே அப்படிப்பட்ட இடத்தில் இந்த எரிவுலையை, இந்த மருத்துவ கழிவு எரிவுலையை கட்டுவதற்கு அனுமதிக்கவே கொடுக்க. மற்ற செய்தியெல்லாம் வேண்டியதில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய இந்த சுற்றுச்சூழல் துறை இருக்கிறது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அந்த ஒரு காரணத்தை வைத்து இதற்கு அனுமதி மறுக்கிறோம் என்று சொல்லிவிட முடியும். இதற்கு இவ்வளவு இழுவை தேவையே கிடையாது. ஏன் இதற்கான விதிகளை உருவாக்கியிருக்கிறார்கள்? இதில் உருவாகிற மருத்துவ கழிவுகள் வேறு கழிவுகளைப் போல அல்ல. இந்த மருத்துவ கழிவுகள் தொற்றை உண்டாக்கக்கூடியது. அது நீ எரிச்சாலும் கூட அதில் உருவாகிற அந்த புகை, அதிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் உள்ளே பூமியில் இறங்குகிற போது எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. நீங்கள் அதில் சாதாரணமாக அதில் வரக்கூடிய கிருமிகள் என்பது சாகாது. அதெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ரொம்ப விவரமாக நுணுக்கமாக பேசிக்கிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அணு உலையில் எதுவும் பிழைக்காது என்று சொல்வார்கள். அணு உலை வெடித்து சோவியத் பழைய ரஷ்யாவில் அணு உலை வெடித்து அது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் போய்விட்டார்கள். அந்த இடத்துல இப்போது என்ன பார்க்கிறார்கள்? அங்கே ஒரு பாக்டீரியா வளர்கிறது. அணு உலையை செரித்து ஒரு பாக்டீரியா வருகிறது சொன்னால் அதனுடைய உடலிலே எவ்வளவு பாக்டீரியா, அதில் கதிரியக்கம் இருக்கும். எனவே அது அவ்வளவு பெரிய உயிரினங்கள் என்பதெல்லாம் பலவற்றை விழுங்கி நம்மை விட நீண்ட காலம் வாழக்கூடியவை.
அவை நோய் தொற்றை உருவாக்கி கொண்டே இருக்கும். எனவே தான் இந்த எரியுலையை, பயோமெடிக்கல் எரியுலை இருக்கிறதே, இதை உருவாக்குவது என்பது மக்கள் செறிவான இடத்தில் இருக்கக்கூடாது என்பது ஒன்று. அடிப்படையிலேயே இது சென்ட்ரலைஸ் பண்ணவே கூடாது, மையப்படுத்தவே கூடாது. இதனுடைய அடிப்படையாக அதுதான். டீசென்ட்ரலைஸ் செய்யணும். இதனுடைய கழிவுகளை எல்லாம் பல இடத்துலேருந்து ஒரு இடத்துல சேர்ப்பது என்பதே தவறானது. கழிவுகளை பிரிக்க வேண்டுமே தவிர சேர்க்கக்கூடாது. ஆனால் இவர்கள் அந்த இயற்கை விதிக்கு முரணாக 5 மாவட்டங்களிலிருந்து, மருத்துவமனைகளிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுவோம் என்று சொல்கிறார்கள். கணக்கு பார்த்தால் ஒரு நாளைக்கு 10 டன் என்று சொன்னால் சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் 10 டன் அவன் எரியுலையிலே ரீசைக்கிளிங் என்று கொண்டு வருவான் என்று சொன்னால் அவன் அறிவிக்கப்பட்டிருப்பது 10 டன். அவன் அறிவிப்பது அளவிலே நிற்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். அதனுடைய விளைவு சுற்றுவட்டார கிராமம் முழுவதும் நீர்நிலைகள், அதனுடைய காற்று மாசுபாடு, நில மாசுபாடு என்பது தொடர்ச்சியாக வரும். தலைமுறை தலைமுறையாக அதனுடைய பாதிப்பு இருக்கும். இந்த புற்றுநோய் வருகிறது என்று சொன்னால் அது குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த சிறுநீரகத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த காசியோஜெனிக் என்பார்கள். அது சிறுநீரகத்திலே புற்றுநோயைத்தான் உருவாக்கணும்னு சொல்ல, புற்றுநோய் வர முடியாத சில வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த குழந்தைகளுக்கு கூட கிட்னி என்பது கடுமையாக பாதிக்கப்படும். அதுபோல தொண்டை புற்றுநோய், கருப்பை, அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் என்பதெல்லாம் வரும். இது என்ன செய்தி என்று சொன்னால், வந்துட்டா அப்படியே 1000 பேருக்கு வந்துடுமா? வராது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது உடலிலே. எதிர்ப்பு சக்தி குறைகிற போது அது வரும். யாருக்கு வரும் தெரியாது. இது உடனடியாக நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இது ஒரு பெரிய சுனாமி போல அல்லது பெரிய புயல் போல திடீரென்று வருவதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பல ஆண்டுகள் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அது இதனால் தான் வந்தது என்பது கூட நமக்கு தெரியாது. பல ஆலைகள் தப்பிப்பதே இப்படித்தான். அதனுடைய விளைவாகத்தான் வந்தது என்பது நிரூபிப்பதும் கஷ்டம். இதனால் வந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம், இவர் புகையில போட்டார், அதனால் வந்திருக்கலாம், எவ்வளோ சொல்லுவானே, சிகரெட் குடிப்பார், தண்ணி அடிப்பார், அதனால் வந்திருக்கோம் என்றுதான் சொல்லுவான். ஏனென்றால் இதனால் மட்டும்தான் வந்தது என்று நிரூபிப்பதற்கு பெரிய சிக்கல் இது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த கொரோனா தடுப்பூசி போட்டான், பல பேர் எல்லாம் கடந்த சகட்டு மணிக்கு போட்டுட்ருக்குறாங்க. அந்த தடுப்பூசி சகட்டு மணிக்கு போடக்கூடாது என்பதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து கேரளாவிலே ஒரு மருத்துவ மாணவி இறந்து போயிடுச்சு. அதனுடைய அப்பாவும் மருத்துவர். அவர் சுப்ரீம் கோர்ட் வரலும் வழக்கு போனார். அவர் ஒரு ஆளால் முடிஞ்சிச்சு. எல்லாராலையும் என்ன ஏன்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்குது நமக்கு சுற்றிலும். நம்ம சாப்பிட்ற உணவு முறை, நம்ம வேலை செய்யக்கூடிய இடம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய மரபு, நம்முடைய தாய் தந்தையினுடைய மரபு, இது பல காரணங்களாலே ஒருவருக்கு நோய் வரும். அப்படி வருகிற போது இந்த ஆலையால் தான் இந்த நோய் வருகிறது என்பதை நிரூபிப்பதிலே ஏழை எளிய மக்களுக்கு முடியாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இது பல காரணம் வந்திருக்கு, என்னாலாம் வரலைங்க, அப்படி தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். உண்மை என்ன? இது ஒரு முக்கியமான காரணியாக அமையும். இப்போ நான் மற்றவற்றை தடுக்க முடியல, இப்போது வருவதை தடுக்கலாம் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு, இதனுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு அனுமதியே கொடுக்கக்கூடாது. நான் இந்த செய்தியாளர்கள் சொன்னது போல 10 டன் என்பது இவன் அதிலேயே நிற்பதாக வைத்துக்கொள்ள. பல இடங்கள் அப்படி தான் லைசன்ஸ் ஒன்று வாங்கிக்குவான். நம்மளே பார்க்குறோம் இல்லைங்க, மண் அள்ளுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறான், மணல் அள்ளுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறான், மலையை புழக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்குறான். எவ்வளவுக்கு வாங்குறான், எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான் நமக்கு தெரியாது. அதுபோல் ஒரு நாளைக்கு 10 டன் எரிக்க போகிறேன் என்று இவன் பர்மிஷன் வாங்குவான். எவ்வளோ வருதுன்னு நம்ம தொடர்ந்து கண்காணிக்க முடியாது. அதிகாரி எல்லாம் காசு வாங்கிட்டு போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. சரி, அவன் சொல்லுகிறபடி 10 டன் வருவதாக வைத்துக்கொள்வோம். 10 டன்னுக்கு இவன் சொல்லக்கூடிய 5 மாவட்டங்களில் வரக்கூடிய கழிவுகள் தினந்தோறும் அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா அவனுக்கு என்ன, குறைந்த முதலீடு போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கிற தொழில் இது. அதிகபட்சம் 2 கோடி ரூபா தான் இதில் முதலீடு. இடம் உட்பட நான் சொல்கிறேன், அதிகபட்சம் அவ்வளோதான் முதலீடு. ஆனால் தொடர்ச்சியாக அவனுக்கு நீண்ட லாபம் கிடைக்கும். இதில் இந்த வெளியில் இந்த புகை வருவதை தடுக்க வேண்டும், அதற்கான ரீசைக்கிள் பண்ணணும், அதெல்லாம் திரும்ப மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் அதற்கு செலவு பண்ணணும். செலவு பண்ண மாட்டான், அப்படியே புகையை விட்டுருவான். இந்த விதி இப்படி இருக்கிறது என்பதற்கான சான்றை நான் வேற எங்கேயும் தேடலை. இவன் இப்போ இந்த ஆலை எல்லாமே என்னென்னா, இவன் இந்த ஆலையினுடைய இதுக்கான சட்ட விதிமுறைப்பை நிபந்தனைகளைப்படி
சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை நம்ம கொடுக்கணும். நான் இப்படி ஒரு எரியுலையை பிசானத்தூரில் நான் உருவாக்க போகிறேன், இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ ஏக்கரில் நான் உருவாக்க போகிறேன், என்னென்ன ஊர்கள்லேருந்து என்னென்ன வகையான கழிவுகளை கொண்டு வர போகிறேன், இதெல்லாம் அவன் சொல்லணும். அதை சொல்லி ஒரு அறிக்கையை அவன் தாக்கல் பண்ணியிருக்கிறான் அரசாங்கத்துக்கு. அதை நம்ம தோழர்கள் எனக்கு அனுப்பினார்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவர்கள் சொல்லியிருப்பதே கூட எங்கெல்லாம் கடுமையான விடை சொல்லணுமோ, கடுமையான பிரச்சனைகளுக்கு கேள்விகளுக்கு விடை சொல்லணுமோ அதெல்லாம் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கிறான். இதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கத்தினுடைய துறை என்பது இந்த இந்த கொடுத்துருக்கிற அறிக்கை, நான் வேற நம்ம மக்கள் சொல்லுவது விவரம் அறிந்தவர் சொல்லுவதெல்லாம் விட்டுருங்க. நீ கொடுத்துருக்கிறீங்கள இந்த ஆலை அமைப்புக்கு போவதற்கு அனுமதி வாங்குவதற்காக சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கைன்னு கொடுத்துருக்குறான், என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்குறான். அந்த ரிப்போர்ட்டில் நீ என்ன சொல்லியிருக்கிற, அதில் என்னென்ன ஆபத்துகள் வரும் என்பதை நீயே சொல்லியிருக்கிற. அதை பாரு. இந்த கம்பெனியே என்ன சொல்லியிருக்கிறான், எவ்வளவு தண்ணியை நான் உள்ளே வைக்க போகிறேன், இந்த கழிவு நீரை எவ்வளோ ஆழத்தில் விட போகிறேன், அதில் என்னென்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு எழுதுறான்ல அவனே எழுதியிருக்கிறான். என்விரான்மெண்டல் இந்த அந்த அறிக்கையை வந்து நீங்கள் அவன்லாம் தமிழில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே இங்கிலீஷில் இருக்கிறத நீங்களே கூகுளில் போட்டு ஏஐயில் கொடுத்தீங்கன்னா தானே தமிழாக்க வந்துடும். ஒன்றும் பெரிய இப்போல்லாம் பழைய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நண்பர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷில் இருக்குன்னு நம்ம போய் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் கூகுளில் போட்டு இந்த ஏஐன்னு ஒன்று இருக்குது அதில் உள்ள தள்ளிங்கன்னா தமிழில் தானே டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். நம்ம புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் தத்துக்கு பத்துக்கான வந்தால் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை பாருங்கள். அவனே சொல்லியிருக்கிறான், நான் வேறு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனே சொல்லியிருக்கிறான். இதில் இந்த காட்மியம் என்று இருக்கிற, மெர்க்குரி என்று இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் இன்னும் அளவுக்கு வரும், ஆனால் அதை நாங்கள் சரி பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம்னு சொன்னோம். என்ன பண்ண போகிறேன்னு சொல்லணும்ல, அதில் என்ன பண்ணி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியணும்ல. அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லணும், அந்த அறிக்கையில் அப்படி சொல்லணும், அப்படி கிடையாது. அதுபோல் இந்த இதில் வரக்கூடிய கழிவு நீரை உள்ள ஒரு போர் மாதிரி உள்ளே இறக்கி அதில் நான் சேமிக்க போகிறேன். அப்படி சேமிக்கிற போது நிலத்தடி தண்ணீரில் என்னென்ன பாதிப்பு வரும், அந்த பாதிப்பை பெரிய அளவுக்கு உயிர் சேதத்தை அல்லது பெரிய நோய் வராத அளவுக்கு சரி பண்ணுவதற்கு நான் என்னென்ன செய்கிறேன்னு அவன் சொல்லணும். போகிற வழியில் சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. இது ஏன்னா அவன் என்னென்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ண போகிற, அதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணுறங்கிறதுக்கான மிஷினரியை காட்டணும். ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் செய்தானன்னா இவன் நினைக்கிற மாதிரி லாபமாக அதை நடத்த முடியாது. அதனால தான் உலகத்தில் பல நாடுகளில் இப்படி ஒரு மையப்படுத்தப்பட்ட எரியுலைகளை நிறுத்துகிறான். இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை பல ஊர்களும் சேகரித்து வந்து ஒரு இடத்துல கொண்டு வருவது என்பது, இன்னும் சொல்லப்போனால் கொண்டு வர வழியிலேயே பல கழிவுகள் வெளியே போயிடும். இந்த மாதிரி கழிவுகளை இங்கே கொண்டு வந்து அவ்வளவு கொட்டானா ப்ராசஸ் ஆகி மீதி இருக்கிறது இங்கே கிடக்க முடியல, என்ன பண்ணுவான், இதை எப்படி டிஸ்போஸ் பண்ண போறான், அதில் ஒன்றும் கிடையாது. அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல எதுவுமே கிடையாது. என்ன செய்ய போறாங்க அவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னும் 10 நாள் 10 15 நாள் 10 நாள் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதிகாரிகள் என்ன ஆகாது. இதை இந்த இடத்தில் இந்த இடமே போதுங்க. இந்த இடத்தில் இப்படி ஒரு எரியுலை வைப்பது என்பது எடுத்தடத்திலே நிராகரிக்க வேண்டிய செய்தி. எங்கே கண்காணாத இடத்துல, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, நீர்நிலைகள் இல்லாத இடத்துல கிடையாது. சுற்றிலும் மக்கள் வாழக்கூடிய இடம், பின்னால தோப்பு இருக்குது, பண்ணை இருக்குது, இது எல்லாமே வாழக்கூடிய இடத்துல இப்படி ஒரு எரிவுலையை உருவாக்குறேன் என்று சொன்னாலே முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதுக்கு நாங்க வந்து அறிக்கை கொடுக்குறோம், விவரம் சொல்றோம், 10 நாள் கேட்கறதுக்கு அர்த்தமே கிடையாது. எனவே தமிழ்நாடு அரசு, இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த எரிவுலைக்கு அனுமதி மறுக்கிறோம் என்பது தெளிவாக அறிவிக்கிறது. இந்த விசாரணத்தூர் காத்திருப்பு, விசாரணத்தூர் ஒரு ஊர் இருக்கிறது என்பது இந்த போராட்டத்தின் மூலமா உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. எனவே நீங்கள் தனியாக இல்லை, பல ஊர்களில் இருந்து பல அமைப்புகளில் இருந்து இங்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். எனவே விசாரணத்தூரை இந்த சுற்றி இருக்கக்கூடிய பழைய கந்தரக்கோட்டை இந்த மாதிரியான ஊர்களை சேர்ந்தவர்கள் தனியாக இல்லை, பலர் உங்களோடு இருக்கிறோம். எனவே நீங்கள் தைரியமாக உறுதியாக நின்று போராடுங்கள். தமிழ்நாடு அரசு மக்களுடைய இந்த உணர்வை மிக அமைதியான சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் பொறுப்பாக நடத்துகிற இந்த போராட்டத்தை மதிக்க வேண்டும். இது அப்படியே உட்கார்ந்து போய் ஒண்ணு கிடையாது. அந்த வேலை வச்சிருக்கிறான்ல அதுக்குள்ள போய் உட்கார்ந்து தெரியாது. பிரைவேட் என்ன உட்காந்து முடியும், ஊர் தானுங்க, உட்கார முடியாதா? வேண்டாம், அரசாங்கத்திட்ட அமைதியா சொல்லுவாங்க. இப்படி உட்காந்து கோயில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்.
ஏன் சொல்லணும் அப்படி? நாங்கள் போய் உட்கார்ந்தா என்ன பண்ணி அதெல்லாம் ஏன் செய்யல? அரசாங்கம் இது உணர்வதற்கு ஒரு காலம் கொடுக்கணும் என்பதற்காக பொறுத்திருக்கிறோம் இல்லையா? இது ஏன்னா பல பேர் இதுல பொறுப்பான அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பல போராட்டங்களை நடத்தி அனுபவம் உள்ளவர்கள் இதை வழிநடத்துகிறார்கள். எனவே அவர்கள் மிக பொறுப்பாகவும் அரசாங்கத்திற்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்களை புரிந்து கொண்டும் இதை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இங்கே செங்கிப்பட்டி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள், தஞ்சை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள், திருச்சி புதுக்கோட்டை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்படி பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இவரோடு இருக்கிறார்கள். அரசாங்கம் இதை புரிந்து கொண்டு இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, இந்த மண்ணை காக்கிற மக்களை காக்கிற பிரச்சனை. ஓட்டு போறதுக்காக உயிரோட மக்கள் இருக்கணும் இல்லை, வச்சு அதையாவது யோசிச்சு பார்த்துங்க. எனவே தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு இந்த மாவட்ட நிர்வாகம் என்பது உடனடியாக இந்த எரிவுலைக்கு, இந்த மருத்துவ கழிவு எரிவுலைக்கு அனுமதி மறுக்கிறோம் என்பதை ஒற்றை வரியிலே சொல்ல வேண்டியதற்கு எந்த விவரமும் தேவையில்லை. அவ்வளவு நேரடியாக அதனுடைய கிளாரிங் வயலேஷன், அதுபோல மிக வெளிப்படையான விதி மீறல் நடந்திருக்கிறது. எனவே அந்த இடத்தில் அந்த அனுமதியை கொடுக்க கூடாது. அது வரையிலும் இந்த காத்திருப்பு போராட்டம், அது போன்ற பல்வேறு போராட்ட வடிவங்கள், அமைதியான போராட்ட வடிவங்கள் தொடருமானால் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கம் உங்களோடு தொடர்ந்து நிற்கும். இந்த போராட்டம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.